கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகி வாஹித் ரகுமான் வீட்டில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சுமார் 10 மணி நேரம் நடந்த இந்த சோதனையின் முடிவில் வாஹித் ரகுமான் கைது செய்யப்பட்டார். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எஸ்டிபிஐ கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த சோதனை நடந்ததாக எஸ்டிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டுப்பாளையம் அண்ணாஜி ராவ் சாலையில் உள்ள எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் 3 பேரின் வீடுகளில் நேற்று மார்ச் 20ஆம் தேதி காலை 8 மணி முதல் இரவு 7:15 மணி வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மத்திய சிஆர்பிஎஃப் காவல்துறையின் பாதுகாப்புடன் 3 குழுக்களாக பிரிந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஒவ்வொரு குழுவிலும் 4 முதல் 5 அமலாக்கத்துறை அதிகாரிகள் இருந்தனர். அமலாக்கத்துறை சோதனை நடப்பதை அறிந்த எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் வீட்டின் முன்பு கூடி அதிகாரிகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அவர்கள் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடாரம் அமைத்து போராட்டம் செய்தனர். ராஜிக் மற்றும் ரீலா ஆகிய இருவரின் வீடு மற்றும் கடையில் நடந்த சோதனை மதியம் 4 மணி அளவில் முடிவடைந்தது. ஆனால் வாஹித் ரகுமான் வீட்டில் மட்டும் இரவு 7:15 மணி வரை சோதனை நீடித்தது. அவரது வீட்டில் இருந்து சில ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் வாஹித் ரகுமான் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். சோதனை முடிந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியேறும்போது எஸ்டிபிஐ கட்சியினர் அவர்களின் காரை சுற்றி நின்று கோஷங்களை எழுப்பினர். மேட்டுப்பாளையம் போலீசார் மற்றும் சிஆர்பிஎஃப் காவல்துறையினர் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பத்திரமாக அங்கிருந்து சென்றனர்.